வெள்ளம் பாதித்த மக்களை, விழுப்புரம் மக்களை பார்ப்பதற்கு பதில் சென்னையிலே ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருந்தார் முதலமைச்சர். ஆனால் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை உள்ள, விவசாயிகள் மீது அக்கறை உள்ள, அந்த ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்த, கஷ்டத்தை தெரிந்த ஒரு விவசாயி என்பதால் அந்த விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை புரிந்த, ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து 4 ஆண்டு காலம் சிறப்பான முதலமைச்சராக செயல்பட்டு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். மழை பெய்து கொண்டிருக்கிற போது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளம் நிற்கவில்லை, மழை பெய்து கொண்டிருக்கிற போது நேரடியாக மழை பெய்து இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகிறது. அந்த வெள்ள பாதிப்பை பார்த்தார், நிவாரணம் வழங்கினார். அதற்கு பிறகுதான் தூக்கத்திலிருந்து இறந்து வருகிறார். எதிர்கட்சி தலைவர் சென்று விட்டார், பார்த்து விட்டார், மக்களுக்கு நிவாரணம் வழங்கிவிட்டார், நம்மளை கேள்வி கேட்பார் என்பதற்காக. அதற்கு பிறகு மறுநாள் ஆற அமர மேக்கப் போட்டுக் கொண்டு ஒருவர் வருகிறார், வந்து சந்திக்கிறார். அப்போதாவது இந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் பார்த்தாரா, சந்தித்தாரா? எங்கேயாவது வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதியில போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னாரா? எங்க வந்தாரு? மண்டபத்துக்கு வந்தாரு. மண்டபத்தில் அவங்க கட்சிக்காரங்க ஒரு 4 பேரை கூட்டு வச்சிருந்தாங்க, நிவாரணம் கொடுத்தாரு. அதுவும் நிவாரணத்தை எப்படி போட்டான் பாத்தீங்கல்ல? திண்டிவனத்துல தூக்கி நாய்க்கு வீசுற மாதிரி தூக்கி வீசினான் நிவாரணத்தை. வந்தாரு, போட்டோ எடுத்தாரு, போயிட்டாரு. நிவாரணம்